கிருஷ்ணா வீட்டுக்கு போகணுன்னு பாரதி சொன்னபோது நான் முதல்ல வரமாட்டேன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லலான்னு பாரதி கூட்டிகிட்டு போனான். ஆனால் அங்கே நடந்ததெல்லாம் பாரதி எப்படி மறந்தான்னு எனக்கு புரியலம்மா. அங்கே கிருஷ்ணா எங்களை அவமானப்படுத்தினா பாரு, அதை வார்த்தையால் சொல்லி மாளாது. நாங்கள் திரும்பி வரும்போது பாரதி என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமே அந்த பொண்ணோட பேச்சே வேண்டான்னு சொன்னேன். அப்படி அவமானப்பட்ட பாரதி எப்படி எல்லாத்தையும் மறந்து அந்த பொண்ணுக்கு சேர்மன் பதவி கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணான்னு எனக்கு புரியல. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த குடும்பத்தில் இருக்கிற நல்லது கெட்டதுக்கும் பாரதிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தோணுது. என்ன தாத்தா அத்தையை பத்தி இப்படி பேசுறீங்க? இல்லை துளசி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பாரதி அந்த குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்கிட்டே இருக்கேன். அதை பார்க்கும்போது தான் எனக்கு நம்ம குடும்பத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறாளோன்னு தோணுது. ஏம்மா, ஒருவேளை பாரதி இந்த வீட்டு ரத்தம் இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி பிஹேவ் பண்றாளோ? ஐயோ தாத்தா, நீங்க இப்படி பேசுனீங்கன்னு அத்தைக்கு தெரிஞ்சதுனாலே மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. இங்க பாருங்க தாத்தா, கிருஷ்ணா வேணா அத்தை கிட்ட உதவி கேட்டதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா சொல்றேன் தாத்தா, அத்தை கிருஷ்ணாவுக்கு உதவி பண்ணதுல எந்த உள்நோக்கமும் இல்ல. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே உண்மையாவே உதவி செய்யணும்னு பாரதி செஞ்சதாவே இருக்கட்டும். ஆனாலும் உதவி செய்யறதுக்கு ஒரு வரமுறை இருக்குமா? உதவி செய்யறதுல தப்பே கிடையாது. ஆனா தரம் பார்த்து தகுதி பார்த்து தான் உதவி செய்யணும். அப்படி இல்லைன்னா புண்ணியத்துக்கு பதிலாக பாவந்தாமா வந்து சேரும். இதை பாரதி எப்போதான் புரிஞ்சுக்க போறாளோ எனக்கு தெரியல. Excuse me, sir. Yes. நீங்க தான் சுதாவா? ஆமா சார். டெய்லி இப்படி தான் லேட்டா வரீங்களா? அது வந்து இல்ல சார். நான் சார்ஜ் எடுத்த முதல் நாளுங்கிறதுனால உங்களை சும்மா விடுறேன். எனக்கு ரொம்ப பங்க்சுவாலிட்டி தான் முக்கியம். ஓகே சார். இனிமே லேட் ஆயிடுச்சுன்னா லீவ் எடுத்துக்கங்க. சரிங்க சார். அப்போ அடிக்கடி லீவ் எடுப்பீங்களா? அப்படி இல்ல சார். சரி, போய் வேலையை பாருங்க, போங்க. சரிங்க சார். என்ன கோமா இருக்காரா? ஆமா, புது மேனேஜர் எப்படி? எல்லாம் அப்படிதான். என்ன சொல்ற? பழைய மேனேஜர் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டார். ஏ? காரணமானவங்கள ஏன்னு காரணம் கேட்டா? ஏய், நான் வந்ததுல இருந்தே பாக்குறேன் பொடி வச்சு பேசிட்டு இருக்க. புரியும்படியா சொல்ல. புரியும்படியா சொல்லணுமா? அதான் உன் லவ்வர் மிஸ்டர் ராஜேஷ், அவர் டேலண்ட் பத்தி சொல்லணும். ஓவர் நைட்ல பழைய மேனேஜரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. நிஜமாவா? பின்ன பெரிய இடத்து புள்ள, அவருக்கு புரியுது, ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. இப்போ உனக்கு தேவையான பணம் என்கிட்ட இருக்கு, இப்போ எனக்கு தேவையானது உன்கிட்ட இருக்கு. இப்பவே கொடுத்து வாங்கிக்கலாமே. சார், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. அந்த காரியத்தை பண்ணி தான் பணம் கிடைக்கணும்னா அந்த பணமே எனக்கு தேவையில்லை. இவ்வளவு சொல்லியும் நீங்க என்ன நெருங்குனீங்கன்னா இங்க ஒரு கொலை விழும். இனிமே நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன். ஆனா இந்த பணம் அப்படியே என்கிட்ட தான் இருக்கும். நீங்க எப்ப கேட்டாலும் இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பேஷண்ட் தங்கராஜோட பில்லுல எவ்வளவு பேலன்ஸ் கட்டணும்? ஒரு நிமிஷம் இருங்க. 18,000 சார். 18,000? கவுண்ட் பண்ணிக்கங்க. பில்லு மற்ற டீட்டெயில் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நான் இப்போ வந்துடுறேன்.
குட் மார்னிங் குட் டாக்டர். மார்னிங். பேஷண்ட் நல்லா இருக்காரு, குணமாயிட்டாரு. எவ்ரிதிங் இஸ் ஓகே. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். நல்லபடியாக அவரை குணமாக்கி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு தான் டாக்டர் வந்தேன். என் கடமையை தான் நான் செஞ்சேன். இனிமே தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே பத்திரம், வரேன். ஆஸ்பத்திரிக்கு கட்ட வேண்டிய பணம் ஏற்பாடு பண்ணியாச்சா? சுதா பணம் ஏற்பாடு பண்ணதான் போயிருக்கா. சீக்கிரமா வந்துருவா. டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ண எல்லா வேண்டியது. ஏற்பாடும் அவ பண்ணிருப்பா. நீங்க கவலைப்படாம இருங்க. சரிம்மா. அம்மா வாங்க தம்பி. தம்பி சுதா வீட்டுக்கு போயிருக்கா. டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாருப்பா. தெரியுமா, இப்பதான் டாக்டர் பார்த்து பேசிட்டு வரேன். அப்படியாப்பா? பில்லுக்கு உண்டான அமௌண்ட் எல்லாம் கட்டியாச்சு. நானே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். ரெடி ஆகுங்க, நம்ம போலாம். சரிப்பா. சிஸ்டர் இந்தாங்க. இல்ல வேண்டாம். பரவாயில்ல வசந்தா, வச்சுக்கோங்க. நீங்க ஷேர் தம்பி நல்ல பொறுப்பா இருக்காரு. ஆமா ஆமா நீங்க இருங்க. சார் மெதுவா மெதுவா. அம்மா நான் போய் ஆட்டோ பிடிச்சு வெயிட் பண்றேன். சரிப்பா. நீங்க சாரை கூட்டிட்டு வந்துருங்க. பத்திரமா கூட்டிட்டு வாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ணா கொஞ்சம் பொறுமையா போகணும் என்ன. கொடுங்க. பார்த்து நீதானம்மா. நீங்க போங்க, நான் வரேன். சும்மா இரு கொஞ்ச நேரம். கேம் நீ விளையாடுறியா, நான் விளையாடுறேன். சும்மா ஏய் தொல்லை பண்ணாத. பாரு இன்னரம். ஏய் இரு ஃபாஸ்டா பாரு. கொஞ்ச நேரம் சும்மா இரு. கொஞ்சம் விளையாடு. கட்டி அடி. கேம் டிஸ்டர்ப் பண்ற. கொஞ்ச நேரம் முடிச்சு. ஏய் நான் விளையாடுறேன். மேலே ஏறு. அப்படிதான். ஏய் ஸ்பீடா போ. ஃபாஸ்டா சொல்லிட்டு இருக்கல. இரு ஸ்கோர் எடுக்கலாம். கம்மன் இரு. சும்மா இரு. யாரு நீங்க ரெண்டு பேரும் குழந்தைங்களா? சரியான அருந்த வாளுங்க. கம்மன் இருங்க. ஏய் ஃபாஸ்ட் கமன். ஜெயிக்க போறேன். ஏய் இரு கிட்ட வந்தாச்சு. அந்த பெட்ரோல் சும்மா இரு. ஏய் வின் பண்ணிட்டேன். ஏய் இருப்பா. இரு சொல்லிட்டு இருக்கேன். யார இருன்றல. டேய் இரு. ஆட்ட முடிஞ்சு போச்சுல, போ கீழ போ. உங்க அம்மா கூப்பிடுறாங்க. என்ன முறைக்கிற? போ. உங்களுக்கு வேற வேலையே இல்ல. போடி. ஏய் உனக்கு தனியா சொல்லணுமா? போடி. அப்பா அட போடி. என்ன மாமா இது குழந்தைகளை விரட்டுறீங்க? அட சும்மா இருப்பா நீ வேற. 5th லெவல் வந்துருச்சு. குழந்தைங்களா இதுங்களா? குட்டி சாத்தானுங்க. அப்புறம் மாப்ள என்ன ஃப்ரீயா தானே இருக்கீங்க? இல்ல மாமா, வெட்டியா தான் இருக்கேன். ஓ அப்ப நீங்களே என்ன மாதிரி வெட்டி ஆபீசர் தானா? மாமா அட சும்மா விளையாட்டு சொன்னப்பா. எனக்கு ஒரு வெப்சைட் அட்ரஸ் வேணும், கொஞ்சம் பார்த்து சொல்றியா? கீழ தான் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அங்க போக வேண்டியதானே. என்னையா மாமா டிஸ்டர்ப் பண்றீங்க? அதுல பேட்டரி டவுன் பா. இரு, இந்த வெப்சைட் அட்ரஸ் பார்த்து சொல்லு. என்ன வெப்சைட் இது? அப்புறம் என்ன? www.noto neto price live. பாரு மாமா இங்கிலீஷ்ல பேசுறீங்க. அதெல்லாம் கத்துக்கிட்டு போடு போடு. ஒரு நிமிஷம் மாமா. சொல்லுங்க மாமா. www.nato prize.co.uk. இரு மாமா. ஓபன் ஆயிடுச்சு மாமா. என்ன மாமா இது பெரிய ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி போல தெரியுது. அட மாமா, பெரிய பெரிய பிராண்ட் கம்பெனி கூட எல்லாம் டை அப் இருக்கு. அப்படியா? இன்னொரு முக்கியமான விஷயம். இருங்க சொல்றேன். சொல்லு. நல்லா டீடைலா சொல்லுப்பா. வாவ் மாமா, பாருங்க இந்த கம்பெனினால எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க தெரியுமா? அவங்க லிஸ்ட் எல்லாம் இதுல இருக்கு. ஓ ஆமா மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? இந்த கம்பெனில ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? சீச்சி, அதாவது பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறவன் பிசினஸ்மேன். எதையுமே போடாம அப்படியே கோடி கோடி ஆள்றான் பாரு, அவன் தான் சூப்பர்மேன். ஐ அம் a சூப்பர்மேன். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. வரட்டுமா? சரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்னது? இப்ப நான் இங்க வந்தது, இத நான் உங்ககிட்ட கொடுத்து பார்க்க சொன்னது, இத எல்லாத்தையுமே மறந்துரு. ஓகேவா? கொஞ்சம் செலவாகும் இதுக்கெல்லாம். நீயும் கொப்ப மாதிரியே இருக்க. வர
ஏ யோகேஸ்வரி, என்னோட பென்சில் மிஸ் ஆச்சு பாத்தியா? இல்லையே. நித்யா, என் பென்சிலை நீ பாத்தியா? இல்ல. ஏ நேகா, நீ ஏன்டி என் பென்சில் எடுத்து வச்சிருக்க? ஓ பென்சிலா? ஆமா, இது என் பென்சில் தான். குடு. இது என்னோடது. என் பென்சில் குடுறி. என் பென்சில் இது. ஓ பென்சில் நான் ஏன்டி எடுக்கிறேன்? என் பென்சில் எடுத்து வச்சு தர மாட்டியா? என்ன எடுப்பியா? என் பென்சில் குடுறி. ஏய் நேஹா, என்னாச்சு? அவ என் பென்சில் என் கூட சண்டை போடுறா. தங்கச்சி அடிச்ச? அவ ஏன் பென்சில் திருடி வச்சுக்கிட்டு அடிக்காம என்ன பண்ணுவாங்க? யாரடி திருடின்னு சொன்ன? என்ன அடிக்கிறியா? ஏன் மேலே கை வச்சிட்டியா? இன்னொரு வாட்டி என் தங்கச்சி மேல கைய வச்சீங்க, கைய உடைச்சிடுவேன். வாடி நேஹா. அண்ணே, என்னண்ணே எப்போ வந்தீங்க? சத்தம் போடாம சைலண்டா வந்து நிக்கிறீங்க. இப்போதாம்மா வந்தேன். நீ தான் இதுக்குள்ளே வந்து 25 வருஷம் ஆச்சு. அவங்க 25 வருஷம் ஆனால் சில்வர் ஜூப்ளின்னு கொண்டாடுறாங்க. நீ என்னடானா இந்த வீட்டுக்கு வந்து 25 வருஷமா சமயக்கட்டிலேயே சில்வர் ஜூப்ளி கொண்டாடிட்டு இருக்க. என்னண்ணே ஏதோ மனசில் வச்சுட்டு பேசுகிற மாதிரி தெரியுது. ஆமாம்மா, என் மனசில் எவ்வளவோ நிறைய வச்சுருக்கேன். பேனா படிக்க வேண்டிய நீ இப்படி அடுப்பங்கரையில் கரண்டியை பிடிச்சிட்டு நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக தாம்மா இருக்குது. அதுக்கு என்னென்ன பண்ணுறது? படித்த எல்லாரும் படிப்புக்கேற்ற வேலையை பார்க்குறாங்க. நான் இங்கே நல்லா தான் இருக்கேன். என்னத்தான் நல்லா இருக்கேம்மா. சின்ன வயசில் படிப்பில் ஃபஸ்ட்டு, ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு, கிளாஸில் ஃபஸ்ட்டுன்னு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருந்தேன். சரி, என் தங்கச்சி மிகப்பெரிய ஆளாக வந்து சாதனை பெண்கள் பெட்டியில் இடம் பிடிப்பான்னு நானும் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி குடத்தில் வச்ச குத்து விளக்கு மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே அடுப்படியிலேயே 25 வருஷமாக வெந்து வேலாயி இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அதுக்கு காரணம் நீங்கள் தானே? நானா? ஆமாம். என்னம்மா சொல்கிறேன்? என்ன நீங்கள் ஒரு நல்ல ஏழை குடும்பமாக பார்த்து கொடுத்துருந்தீங்கன்னா நானும் ஒரு பக்கம் வேலைக்கு போயிருப்பேன். அந்த குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக உழைச்சிருப்பேன். பெரிய ஆளாக வரத்துக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இந்த வீட்டில் தான் எல்லாமே இருக்கு. பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. இப்படி எல்லாமே இருக்கிற வீட்டில் வீட்டு வேலை கூட ஆள் இருக்கு. எனக்கு வேலை இல்லாமல் போயிடக்கூடாது, நான் ஒரு சோம்பேறி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானா எனக்கு ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அதுதான் இந்த கிச்சனோட வேலை. அதுவும் இல்லைன்னா அண்ணன் அவ்வளோதான், எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடும். இந்த வீட்டில் இருக்கவங்களையும் அடக்க முடியாது. அதான் நல்ல சாப்பாடு ருசி காமிச்சு பாரதி பாரதின்னு என் பின்னாடியே சுத்த வச்சிருக்கேன். உன்னை இப்படி பார்க்குறப்போ எனக்கு துளசியை நினச்சாதாம்மா ரொம்ப பயமாக இருக்கு. எதுக்கு பயப்படுறீங்க? உங்கள் பொண்ணை நாங்கள் முழுங்கிடுவோமா என்ன? ஐயோ, அப்படி இல்லைம்மா. உன்ன மாதிரியே நாளைக்கு அவளையும் மேலே படிக்க வைக்கிறேன்னு வச்சுக்க. அவளும் இங்கே வந்து வாழ வந்தா உன்ன மாதிரி தான் புருஷனை கவனிச்சுக்கிட்டு வீட்டு வேலையை கவனிச்சுக்கிட்டு அடுப்படியே கதின்னு கடந்து திண்டான்னா அவளை எதுக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கணும்னு சொல்லு. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? புரியலையா? எனக்கும் தாம்மா புரியல. அவளை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதா இல்லையா நீ தாம்மா சொல்லணும். இப்போ புரியுதுன்னு நீங்கள் எங்கே வரீங்கன்னு? அம்மாடி, நீயும் நானும் ஆசைப்படுறோம்.
என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ வரணும்னு. இதை நாம ஆசைப்பட்டா மட்டும் அது நடந்துருமா? பெரியவர்கிட்ட கேட்க வேண்டாமா? உன் புருஷன்கிட்ட இதை பற்றி பேச வேண்டாமா? நானும் ஒவ்வொரு தடவையும் வர்றேன், இந்த தடவை கேட்குறேன், அடுத்த தடவை கேட்குறேன்னு நீ நாளை தள்ளி போட்டுட்டு இருக்கே தவிர ஒரு தடவை கூட அவர்கிட்ட கேட்டு என்ன பதில்னு நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறியம்மா. எப்போதான் கேட்டு முடிவை சொல்ல போற? அண்ணன், நீங்க கவலையே படாதீங்க. நாளைக்கு நான் கண்டிப்பா மாமா கிட்ட பேசுறேன். கேட்டு சீக்கிரமா ஒரு நல்ல முடிவை சொல்லுமா. அதைத்தாம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் பொண்ணு உன் பிள்ளைய நினச்சி உருகி உருகி ஓடா தேஞ்சிக்கிட்டு இருக்கா. எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியும் உன் பிள்ளைய பற்றியும் தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. அவனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவள் தாங்க மாட்டா. என்னாலையும் அவளை அப்படி பார்க்க முடியாதுமா. ஏன்னு தேவையில்லாம மனசை போட்டு அழட்டிக்கிறீங்க. நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் மாமா கிட்ட பேசி இந்த தடவை ஒரு நல்ல முடிவோட தான் உங்களை ஊருக்கு அனுப்புவேன். ஓகேயா? அப்பா பாரதி, என் செல்ல உன்னை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். கவிதை எழுதி தான் அவளை அசத்தணும்னு யோசிக்கிறோம். இந்த ஆயுதத்தை நம்ம யூஸ் பண்ணலைன்னா மாட்டிக்குவோமே. ஏ ராஜேஷ், வா வா, கமான் கமான். உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன், உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு. ஜாடை காட்டி அரும்பு விழியாளே குறும்பு ஜாடை காட்டி ஜாடை காட்டி ஜாடை கமான் கமான் ஜாடை காட்டி ஜாடை என் இரும்பு இதயத்தை உரிக்க விட்ட என்னவளே, என் இரும்பு